வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் பிரேக் அவுட் தரக்கூடிய பங்குகள் என்னென்ன அப்படிங்கிறத புதுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வரக்கூடிய ஆதரவுக்கு மிக்க நன்றி. புதிய பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம நிஃப்டினுடைய இந்த வாரத்தினுடைய முடிவு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இறக்கத்தோடு முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல மனத்தில் நம்ம வச்சுக்கணும். ஏன் இதை நான் ஒரு முக்கியமாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் காமிச்சிக்கிட்டு இருக்கிறது நிஃப்டி 15 வீக்லி சார்ட். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நம்ம பார்த்தது டே சார்ட்டு, இது வீக்லி சார்ட். ஸோ இந்த வீக்லி சார்ட் என்ன காட்டுது அப்படின்னா, கிட்டத்தட்ட 26,260 ஒரு சரிவை கொடுத்து அங்கேருந்து கீழே இப்போ 23,360 நோக்கி மீண்டும் பயணிக்குது. இந்த 360ங்கிறது அதாவது ஒரு 4-5 வாரங்களுக்கு முன்னாடி நவம்பர் மாதத்தில் தொட்டு விட்டு சென்ற இடம். இது ஏற்கனவே நம்ம ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியாவை நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம். அந்த சப்போர்ட் ஏரியாவிலேருந்து திரும்பிச்சு கீழே இறங்கி வரும்போது 24,610 தாண்டி மறுபடியும் மேலே கொண்டு போய் ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா தான் அது வலிமையாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் ஒரு வலிமையாக மேலே போய் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அங்கிருந்து திரும்பி கீழே இந்த வாரம் 23,587 கொண்டு முடிச்சிருக்காங்க. அந்த கேண்டிலினுடைய ஸ்ட்ரென்த்தை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த வலிமையான இறக்கத்தினுடைய தொடர்ச்சி அப்படிங்கிறது இருக்க வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய வாரம் நமக்கு ஒரு இறங்கக்கூடிய வாரமாகவே இருக்கிறதுனால நம்ம மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகளை தரக்கூடிய பங்குகளை தேர்ந்தெடுக்கிறதுன்றது அவ்வளோ ஒரு சிறந்த விஷயமா இருக்காது. நம்ம பங்குச்சந்தையோடு இணைந்து நாம் போனோமே ஒழிய நம்ம வழிக்கு பங்குச்சந்தை வரும்ன்றதை காத்திருந்து நம்ம பார்க்கவே கூடாது. இது ஒரு பொதுப்படையான ஒரு விஷயம், மனதில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இதையெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு அப்பப்போ சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் என்னென்னா நம்ம வாங்கிட்டா மேலே போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. பங்குச்சந்தையினுடைய நிலவரம், உலக சந்தையினுடைய நிலவரம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே இருக்குது. நமக்கும் இப்போ பார்லிமெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் ஒழிய பெருசாக அங்கே எந்த ஒரு பில் பாஸ் பண்ணுறதும் இது வரைக்கும் நடைமுறையில் வரலை. இன்றைக்கி ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு பாசிட்டிவ், நெகட்டிவ் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு மார்க்கெட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டினுடைய கண்டிஷன் இருக்கும். ஓவராலாக பார்க்கும்போது இந்தியன் மார்க்கெட்டுக்கு பெரிய சரிவுகள்லாம் நமக்கு வாய்ப்புகள் இல்லாத சூழ்நிலையில் தான் தற்சமயம் இருக்குது. இருந்தாலும் கூட இந்த சின்ன சின்ன இறக்கங்களை எப்படி நாம் சரிவர பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறத மனதில் கொண்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பங்குகளை தேர்ந்தெடுத்து வாங்குறதுல முக்கியத்துவம் காட்டணும். அப்படின்னா தான் நம்ம லாபத்தை ஈட்டுவதற்கு நம்ம முயற்சிக்கலாம். ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்றாறு போல் நம்ம அதனுடைய தன்மை அறிந்து நம்ம வேலை செய்யும்போது தான் நமக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்குங்கிறத மனசில் வச்சுங்க. அந்த வகையில் நாம் இன்றைக்கி நிஃப்டி 50 பார்க்கும்போது கொஞ்சம் இறக்கத்தை கொடுத்துட்டு வருது. 23,360 நெருங்கி வரக்கூடிய வாரம் தொட்டுட்டு திரும்பி மேலே போச்சுன்னா நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அப்படி இல்லாமல் அதை உடச்சி கீழே வரும்போது 22,800 22,430 வரைக்கும் வர்றதுக்கு அடுத்த கட்ட வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஒரு அடிப்படையில் தான் இந்த வாரத்தினுடைய புதிய பங்குகளை நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். அது நீங்கள் ஒரு டெக்னிக்கலாக வாய்ப்பு தந்தால் மட்டும் அதில் முயற்சி எடுக்கணும். அப்படி சந்தர்ப்பம் தரலை அப்படின்னா நம்ம அந்த பக்கமே போகாமல் இருக்கிறது நல்லது. ஒரு 2 வாரம் 3 வாரம் ட்ரேடிங்கே பண்ணாமல் இருந்துட்டோம்னா நம்ம ஒன்றும் பெரிய தப்பு பண்ணிட்டதா இல்லை. வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா ஓரமாக நின்று வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறது தான் புத்திசாலித்தனமாக நான் கருதுகிறேன். ஸோ இந்த வாரம் நான் எனக்கான தேர்ந்தெடுத்த சில பங்குகளை இப்போ அடுத்தபடியாக உங்களோட பகிர காத்து கொண்டிருக்கேன். புதிய பங்குகள் என்னென்னன்றதை பார்த்துடலாமா? முதல் பங்கு ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இந்த பங்கு தான் நான் அந்த வாரத்தினுடைய முதல் பங்காக தேர்ந்தெடுத்திருக்கேன். போன வாரம் பங்குச்சந்தைக்கு ஆப்போசிட்டாக இந்த பர்டிகுலர் பங்கு மேலே போயிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. 501 ரூபாயில் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 467 தான் இதற்கு முன்னாடி இது போன உச்சம். அதை தாண்டி ஒரு ஓட்டத்தை கொடுத்து 520 ரூபா வரைக்கும் போயிட்டு அந்த இடத்துலேருந்து இப்போ திருப்பி ஒரு சின்ன இறக்கம் கொடுத்து 501 க்ளோசிங் போயிருக்கு இந்த வீக்லியில். ஸோ ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு. மறுபடியும் இந்த 520 தாண்டி அதனுடைய ஓட்டமானது 25க்கு மேலே போச்சு அப்படின்னாலே நல்லா போகிறதுக்கான
வாய்ப்புகள் இருக்கும். அப்படி போச்சு அப்படின்னா முதல் வாய்ப்பாக நமக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 563 அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அது வரைக்கும் அதை அடுத்த கட்டமாக இனிஷியலாக போகிறதுக்கான சான்சஸ் கொடுக்கும். 563 அப்படிங்கிற அந்த இடத்த ஸ்ட்ராங்காக கட் பண்ணி க்ளோசிங் கொடுத்தாங்க. அடுத்தபடியானா 620 அப்படிங்கிறது இரண்டாவது லெவலாக நமக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை தரும் அப்படிங்கிற மாதிரி இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்திருக்கேன். காரணங்கள் இதுதான். நல்ல வால்யூமோட இந்த ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தையும் கொடுத்து இந்த பர்டிகுலர் ஸ்டாக் இந்த 525 வரைக்கும் போயிட்டு இப்போ 501 க்ளோசிங் கொடுத்துருக்கிறதுனால நம்ம எடுத்தோம்னாலும் கீழே வந்து நமக்கு நல்ல சப்போர்ட் ஏரியாவாக நான் பார்க்குறது வந்து 467 தான் முதல்ல பார்க்குறேன். ஸோ அதற்கு கீழே வந்துட்டால் வீக் ஆகிறதுக்கான சான்சஸை கொடுத்துரும். ஸோ அடுத்த வாரம் அப்படி ஒரு பயணத்தை மேல் நோக்கி சென்றால் மட்டும் நம்ம எடுக்கலாம். இல்லைன்னா இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் என்ட்ரி கொடுக்குறதுல இப்போதைக்கு தற்சமயம் ஏன்னா சொல்ல முடியாது. இந்த 525லையும் டச் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து கீழே வந்து 467க்கு வந்து ஒரு ரீடச் பண்ணிவிட்டு கூட மறுபடியும் போகலாம். அப்படி போனாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 467 கிட்ட வந்து கீழே அதுக்கு கட் பண்ணாமல் அந்த இடத்துலேருந்து திரும்பும்போது கூட நம்ம அங்கே என்ட்ரி கொடுத்து கூட இந்த 563 நோக்கி அடுத்தபடியாக போகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் நான் இதில் உங்களுக்கு ஒரு சஜஷனாக கொடுக்குறேன். ஸோ இது வந்து என்னென்னா இதுதான் டெக்னிக்கல். ஒரு லெவலை தாண்டி இது போகும்போது மறுபடி அந்த லெவலை வந்து ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை சில நேரம் எடுத்து வரும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்துச்சின்னா இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் நம்ம அந்த இடத்துல நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். மேலே நேராக டைரெக்டாக போகாமல் இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது மட்டும். ஸோ இது என்னுடைய முதல் தேர்வு. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்த தேர்வாக நான் எடுத்திருக்கிறது வந்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படிங்கிற இந்த ஸ்டாக்கு. இது வந்து என்னென்னா ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்து மேலே போயிட்டு மறுபடியும் கீழே 47 வரைக்கும் வந்துட்டு இப்போது 54-74 க்ளோசிங். 57 வந்து ஒரு 2 வாரமாக முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்க முடியல. 57க்கு மேலே க்ளோசிங் கிடச்சா முதல் வாய்ப்பாக நமக்கு 64 அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவல் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்து இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை சொல்லியிருக்கேன். அதுக்கு அடுத்தபடியாக அந்த லெவலின் தாண்டி மேலே போகும்போது 74 அப்படிங்கிற அது ஏற்கனவே சென்ற அந்த உச்சத்தை நெருங்கி செல்றதுக்கான வாய்ப்பை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பிளான் பண்ணியிருக்கேன். காரணங்கள் இதுதான். இங்கே தான் அது வந்து ரெசிஸ்ட் ஆகி அதுலேருந்து உடஞ்சி 47 தாண்டி வேகமாக 74 வரைக்கும் போயிட்டு அகைன் திரும்பி வந்து மறுபடியும் இப்போ இந்த 47 சப்போர்ட் எடுத்து தான் திரும்பி நிற்கிது. ஸோ வாய்ப்புகள் கிடச்சி இது திருப்பி மேலே போகும்போது 64-74 ஒரு முக்கியமான லெவல்ஸாக இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸாக இருக்குன்றதுனால இதை தேர்வாக எடுத்திருக்கேன். இந்த வாரம் நான் தேர்ந்தெடுத்த பங்குகளில் இது 2 தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். கொஞ்சம் சொல்லும்போது உங்களுக்கே கொஞ்சம் தர்மசங்கடமாக இருக்கும். என்னடா ஒரு 5 சொல்லுவார், இல்லை குறைந்தபட்சம் 3 நாளாவது சொல்லுவார், இப்போ 2க்கு வந்துட்டார் அப்படின்னு நினைக்க தோணும். மார்க்கெட் கண்டிஷன் தான் முக்கிய காரணம். நானாக இருந்தாலும் அல்லது நீங்களாக இருந்தாலும் நம்ம நோக்கம் பணம் சம்பாதிக்கிறது. ஸோ அந்த ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம வந்து இதில் என்ட்ரு ஆகணும். மார்க்கெட் கண்டிஷன் அப்படி இருக்குது. 2வது வரக்கூடிய வாரம் இயர் எண்டு நமக்கு எல்லாமே சேர்ந்து வருது. கிறிஸ்மஸ் நியூ இயர் ஹாலிடேஸும் வருது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால தேவையில்லாமல் நம்ம அவசரப்பட்டு என்ட்ரி கொடுக்காம மார்க்கெட்டினுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ற வால்யூம் இல்லாமல் கூட இருக்கலாம். அடுத்த 2 வாரங்களுக்கு வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்கலாம் மார்க்கெட்டில். அப்படி ஒரு சூழ்நிலை வரலாம். அவங்களுக்கு வந்து வருஷத்தில் இதுதான் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் சீசன். ஸோ அந்த பர்டிகுலர் ஃபெஸ்டிவல் சீசனை ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொண்டாடக்கூடிய சந்தர்ப்ப நேரத்தில் நமக்கு வால்யூம் கொஞ்சம் குறைஞ்சி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும் போது ஃப்ளக்சுவேஷன் வேணால் ஜாஸ்தி இருக்கலாமே ஒழிய நமக்கு வாய்ப்புகள் தரக்கூடிய விஷயங்கள் வந்து குறைவாக மாறுறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். இருந்தாலும் இந்த வாரம் இறக்கத்துக்கு ஏற்றார் போல் கொஞ்சம் சந்தர்ப்பம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ள பங்குகளை இந்த 2 பங்குகள் தான் என்னால் எடுக்க முடிஞ்சது. அது உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஏதோ ஒரு 4-5 பங்குகளை எடுத்து போடாமல் கண்டிப்பாக இப்படி ஒரு சான்ஸை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் எனக்காக எடுத்த பங்குகளை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கும் இந்த பர்டிகுலராக 2 பங்குகள் வாய்ப்பு தரலை அப்படின்னா டெஃபினட்டாக நான் என்ட்ரு ஆக மாட்டேன். ஸோ இந்த வாரம் நம்ம அந்த கிரிட்டிக்கல் பிளேஸ் 23,000 சொச்சத்துக்கு கீழே வரக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால ஒருவேளை அதை உடச்சி கீழே வரும்போது மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸாக மாறிடுங்கிறதுனால கொஞ்சம் சேஃபாகவே இந்த வாரம் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி மார்க்கெட்டினுடைய கண்டிஷன் தெரிஞ்சு அடுத்து வரக்கூடிய வாரங்களில் புதிதாக ஏதாவது பங்குகளை கூட நம்ம தேர்ந்தெடுத்து புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம். பொறுமை காத்திருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் மார்க்கெட்டை பொறுத்தளவில். அப்படி ஒரு வேளை சந்தர்ப்பங்கள் இடையில் கிடைச்சாலும் அடுத்த ஒரு வீடியோவை இடையிலேயே உங்களோட பகிர்றதுக்கு காத்து கொண்டு இருக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.